ஏசாயா அதிகாரம் 43. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் கணம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடாயிருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராயிருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்களையெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராத படிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கணமண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனமண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தி ஆக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு. நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல்.
உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்புக் கொடுப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக அவரை துதிக்கிறோம். இன்று ஏசாயா 43, 44 அதிகாரங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா 43 அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் தேவன் இஸ்ரவேலை கைவிடவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவன் இஸ்ரவேலுக்காக எதிர்காலத்திலே விசேஷித்ததொரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை மறுப்பது அவிசுவாசத்திற்கு சமமாகும். புதிய ஏற்பாட்டிலே பவுல் இந்த விதமானதொரு கேள்வியை கேட்பதை ரோமர் 11 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். கவனியுங்கள், தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ? இதற்கு பதில், தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை என்பதுதான். இது ஒரு சிறந்த பதில் இல்லையா? தேவன் இந்த ஜனங்களை தள்ளிவிடவில்லை. ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இது ஒரு தெளிவான வசனம். தேவன் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இந்த பகுதி முழுவதும் கூறியிருக்கிறார். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தால் ஒழிய இந்த பகுதியை தவறாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இங்கே முதலாவது அவர்களை சிருஷ்டித்தவர் என்று தன்னை சொல்லுகிறார். தேவனே இஸ்ரவேல் ஜனங்களையும் மனு குலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். பின்னர் தேவன் அவர்களிலே தேவ புத்திரர்களை ஏற்படுத்தினார். இவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். இதுவே என்னுடைய உங்களுடைய ஆரம்பம். மனிதர்கள் குரங்கிலிருந்து தோன்றினார்கள் என்று கூறுகின்ற பரிணாம கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதன் குரங்கிலிருந்து அல்ல, அதைவிட மோசமான நிலையிலிருந்து பெருக ஆரம்பித்தான். ஆதாம் ஏவாள் பரிபூர்ணமற்ற நிலைமையை பாவத்தினால் அடைந்தார்கள். அப்படிப்பட்ட பாவியினிடத்திலிருந்தே மனிதன் பெருக ஆரம்பித்தான். ஆதி மனிதனும் மண்ணிலிருந்தே சிருஷ்டிக்கப்பட்டான். ஆகவே மனிதன் மண்ணிலிருந்தே தோன்றியிருக்கிறான் என்று சொல்லலாம். குரங்கை விட மோசமான நிலைமை. ஆம், மனிதன் வீழ்ந்ததினாலே அவனுடைய சுபாவம், மீறுதல், பாவம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த காரியத்தை நாம் சீர்திருத்தம் செய்யவோ சரி செய்யவோ இயலாது. இயேசு கிறிஸ்துதான் கடைசி ஆதாமாக மரித்து இந்த மீறுதலை மாற்றியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது ஆதி முதல் தொடர்ந்து வரும் அந்த பாவ சுபாவம் நீங்கி புதிய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதேபோல யாக்கோபிலிருந்து தேவன் ஒரு தேசத்தை சிருஷ்டித்தார். யூதர்களை எகிப்திலிருந்து தேவன் தம்முடைய வல்லமையினாலே மீட்டு எடுத்தார். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களாக ஆனார்கள். இஸ்ரவேல் என்பதற்கு தேவனுடைய இளவரசன் என்ற அர்த்தமாகும். இவர்கள் சிருஷ்டிப்பினாலும் மீட்பினாலும் தேவனுக்குரியவர்களாயிருக்கிறார்கள். தொடர்ந்து ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வசனம் இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்கு மிகவும் பொருந்துகிறதா இருக்கிறது. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றார்கள். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை, யோர்தான் நதியை கடந்து வந்தபோது அவைகள் அவர்கள் மேல் புரளவில்லை. அதேபோல தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் இன்றும் இது ஆவிக்குரிய அர்த்தத்தை தருகிறதாய், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மீட்கிறதாக இருக்கிறது.
சில வேளைகளிலே நாம் ஆழமான நீர் நிறைந்த பகுதியை கடப்பது போன்ற பிரச்சனையான சூழ்நிலைகளிலே கடந்து வரலாம். அப்பொழுது இந்த வாக்குத்தத்தம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்று நம்மோடு பேசுகிறது இல்லையா? இந்த வசனம் நம்மை தேற்றுகிறது. இந்த பிரச்சனைகளின் மத்தியிலேயும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது. நாம் அமிழாதபடி அவர் காப்பார். அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்னவர் அவ்விதமே காப்பார், மீட்டு ரட்சிப்பார். ஏசாயா 43 அதிகாரம் 3 வசனம், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். அவர் ரட்சிப்பில் தன்னுடைய உன்னதமான நிலையை குறைத்து விடவில்லை. இஸ்ரவேலுக்கு மீட்கும் பொருளாக எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் தேவன் எவ்விதம் கொடுத்தார்? தேவன் செய்த காரியம் இதுதான். அவர் அந்த தேசங்களை கொண்டு இஸ்ரவேலை நெருக்கி ஒழுக்கத்திற்கு கொண்டு வந்தார். அவர்கள் இவ்வாறு இஸ்ரவேலை நடத்துவதற்கு தேவனே அனுமதி கொடுத்தார். இவ்வாறு அவர்களை மீட்கும் பொருளாக கொடுத்தார். பிறகு இந்த தேசங்களை தேவன் நியாயம் தீர்த்தார் என்றும் பார்க்கிறோம். இப்பொழுது நீதிமொழிகள் 21 அதிகாரம் 18 வசனத்தை பாருங்கள். நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருளாவார்கள். உங்கள் வாழ்க்கையிலே சில வேளைகளிலே எதிராளிகள் சில பிரச்சனைகளை கிளப்புவதை பார்த்திருப்பீர்கள். அதை குறித்து நீங்கள் ஒருவேளை எரிச்சல் அடைந்திருக்கலாம். ஏன் இவர்கள் நம்முடைய வழிகளிலே வீணாக தலையிடுகிறார்கள் என்று கூட நீங்கள் யோசித்திருக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் தேவனுடைய வழிகளிலே சரியாக வரவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியான வளர்ச்சி அடையவுமே தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். உங்களுடைய மீட்பிற்காக அவர்களை கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 8 வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். மனிதர்கள் நம்மை இவ்வாறு துன்புறுத்தும் பொழுது தேவன் நம்மை தவறாக நடத்துகிறார் என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, அவர்கள் மூலமாக தேவன் நம்மை நேர் வழிப்படுத்துகிறார். பிறகு அவர்களை தேவன் சரி செய்வார். அவர்கள் இக்கட்டுகள் வழியாக கடந்து சென்று சரி செய்யப்படுவார்கள். தேவன் இஸ்ரவேலுக்கும் இந்த விதமாகவே மீட்கும் பொருளாக எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் பயன்படுத்தினார். ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனத்திற்கு வருவோம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆம், நாம் தேவனுக்கு அருமையானவர்கள். தேவன் இஸ்ரவேலை எவ்வளவாக நேசித்தார் என்று நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. மேலும் நாமும் தேவனுக்கு எவ்வளவு விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஏசாயா 43 அதிகாரம் 5, 6 வசனங்களை பாருங்கள். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் இஸ்ரவேல் தேசத்தை மீண்டும் கூட்டி சேர்ப்பேன் என்பதை இங்கே தெளிவுபட தேவன் கூறுகிறார். எரேமியா 31 அதிகாரம் 10 வசனத்திலே இதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். கவனியுங்கள், எரேமியா 31:10, ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஜாதிகளே, அதாவது உலகத்தில் உள்ளவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று தேவன் சொல்கிறார். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? வேதத்தை பரிபூர்ணமாக நம்பாதவர்களே, ஆண்டவருடைய வருகை 1000 வருட அரசாட்சிக்கு முந்தினது என்று சொல்லுகிறவர்களே, அதற்கு பிந்தினது என்று சொல்லுகிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நான் இஸ்ரவேலை கைவிட்டு விடுவதாக நினைக்கிறவர்களே கேளுங்கள், நான் அதை திரும்பவும் சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். நாம் அவருக்கு செவி சாய்க்க வேண்டும். உலக சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் இஸ்ரவேலை திரும்பவும் கூட்டிச் சேர்ப்பதாக சொல்கிறார். அதற்கான வார்த்தைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ஏசாயா 43 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து
என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவனில்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. தேவனுக்கு இணையானவர்களோ போட்டியாளர்களோ கிடையாது. அவர் ஒருவரே தேவன். அவர் ஒருவரே இந்த சிறந்த தகுதியை உடையவராய் இருக்கிறார் என்று இங்கே சொல்கிறார். 11ஆம் வசனம், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. உலகத்திலே கணக்கில் அடங்கா சமயங்கள் இருக்கின்றன. ஆனால் தேவன் ஒருவரே ரட்சிப்பை உறுதிப்படுத்துகிறார். அவர் ஒருவரே ரட்சிப்பை தர முடியும், மற்றவர்களால் தர முடியாது. ரட்சிப்பை அவர்கள் உறுதிப்பட கூறவும் முடியாது. என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்கிறார். தொடர்ந்துள்ள வசனங்களிலே அவர் உருவ வழிபாட்டை குறித்து கூறுவதை பார்க்க முடியும். ஏசாயா 43:12 பாருங்கள். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் விக்கிரகத்தினிடம் போகாதவரை அல்லது என்னை விட்டு வெளியே உங்களை இழுத்துச் செல்கின்ற காரியத்தினிடத்திலே நீங்கள் திரும்பாதவரை நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆம், அவரை தடுப்பவன் யாரும் இல்லை. பிரியமானவர்களே, எந்த ஒரு சிருஷ்டியும் தேவனுடைய கரத்திலிருந்து நழுவிவிட முடியாது. அவருடைய பிரசன்னத்தில் நின்று தப்பிவிட முடியாது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உங்களுக்காக அரண்களெல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனின் இறுதியான அழிவு இங்கே முன் அறிவிக்கப்படுகிறது. 15ஆம் வசனம், நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். இஸ்ரவேல் தேவனிடத்தினின்று தப்பிவிட முடியாது. தேவன் அவர்களை சேர்த்து குடியிருக்க பண்ணுவதை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டார். அவரே அவர்களுடைய ராஜா. இயேசு கிறிஸ்துவனுடைய இறைமையை இந்த வாக்கியம் உறுதிப்படுத்துகிறது. இயேசுவே அவர்களின் ராஜா. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபொழுது தன்னுடைய பரலோக ராஜ்யத்தின் ராஜாவாக தன்னை பற்றி கூறினார். அப்பொழுது இஸ்ரவேலர் அவரை இம்மானுவேலாகவே அறிவித்தார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தார்கள். நாம் இதற்கு முன்பாக தேவன் இஸ்ரவேலை தன்னுடைய ஜனமாக உரிமை கொண்டாடினதை பார்த்தோம். ஏனென்றால் அவரே அவர்களை சிருஷ்டித்தார். இதனை தொடர்ந்து காட்டு மிருகங்களும் தன்னை கனம் பண்ணும் என்று தேவன் கூறுகிறதை பார்க்கிறோம். வசனம் 20 பாருங்கள். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். தேவனுடைய சிருஷ்டியாகிய மனிதனை விட மிருகங்களே தேவனை குறித்து அதிகம் உணர்வுடையவைகளாக காணப்படுகின்றது என்று சொல்லலாம். மனிதன் பாவத்திலே வீழ்ந்து தேவ மகிமையற்றவனாகி போய்விட்டான். ஏசாயா 43:25 பாருங்கள். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். தேவன் நம்மை எவ்வாறு மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ அதன் அடிப்படையிலேயே இஸ்ரவேலரை மன்னித்து ஏற்றுக்கொள்ள நினைப்பதாக தன் எண்ணத்தை இங்கே அறிவிக்கிறார். ஏசாயா 43:27 வசனம் பாருங்கள். உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இது ஆபிரகாமை தெளிவாக குறிக்கிறது. அவருடைய தோல்விகளையும் பாவங்களையும் குறித்து கூட நாம் வேதத்திலே பார்க்கிறோம்.
தன்னுடைய மனைவியாகிய சாராளை சகோதரி என்று பார்வோனிடம் பொய் சொன்னதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மனிதர்கள் குறை உள்ளவர்களே. ஆனாலும் தேவன் ஆபிரகாமை மன்னித்து ஆபிரகாமை நடத்தி விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றினார். உனக்கு முன்னின்று பேசுகிறவர்கள் என்று இங்கே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேத புஸ்தகத்திலிருந்து நமக்கு விளக்கம் கொடுக்கிறவர்களை குறிக்கிறது. தேவனை பற்றி மக்களுக்கு விளக்கின போதகர்கள் போன்றவர்களும் தவறுகளும் பாவங்களும் உடையவர்களாக காணப்பட்டார்கள் என்று தேவன் கூறுகிறார். சிம்சோன், சாமுவேல், தாவீது போன்றவர்களை இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். தொடர்ந்து 28ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்புக் கொடுப்பேன். இது இப்போதைய இஸ்ரவேலின் நிலை. அவர்களுக்கு சமாதானம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். ஆனால் இதுவே அவருடைய இறுதி நிலை அல்ல என்பதையும் நாம் அறிய வேண்டும்.